ஒரு மாட்டுக்கு வந்து பால் கறவை மாட்டுக்கு இதுக்குள்ளே ஸ்பூன் இருக்கும், சின்ன ஸ்பூன். ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம தண்ணி காமிக்கு மேலே போட்டு காமிச்சிக்கலாம். கண்ணுக்குட்டிகளுக்கு இதாட்டம் கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க உடம்பு பிடிக்காம இருக்கிற கண்ணுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். இது பால் இன்க்ரீஸ் ஆகும். மாட்டுக்கு போடுற தீவனம் வந்து தேவையான சத்தை வந்து உடம்புக்கு எடுத்து கொடுத்து பாலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். மாடு செனை பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும். மாடு மெலிசா இருக்கிற மாடுகள் நல்லா குரோத்தாக நல்லா டாப்பாக வளரும். இது வந்து ஆடு மாடு கோழி அனைத்து விலங்குகளுக்குமே அதற்கு அளவுக்கு தகுந்த இருக்கும். வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோர் வெள்ளிக்கிழமை நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து இங்க எந்த ஏரியால நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம்ங்கிற ஏரியால தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சந்தைக்கு ஈரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவிலும், குன்னத்தூர் வழியா வந்தோம்னா ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலும் டிராவல் பண்ணோம்னா வந்தடையலாம். மலை சீனாபுரம்ங்கிறது இது இன்னொரு சிறப்புமிக்க பேரு. ஓகே, இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போறது வளர்ப்பு கிடாரிகள். இந்த பதிவுல பாக்குறது வளர்ப்பு கிடாரிகள் பற்றிய பதிவு தான். அப்படியே உள்ள போயிடலாம். அண்ணா வேற நம்மளே பார்த்துட்டு போடுறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தரமான ஜெர்சி பிளஸ் விச்சப்பு, அது போக கருப்பு சட்டையில நிறைய விதவிதமா வந்திருக்கு. அது போக நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பால்முடி பால் கன்றுகள் முதல் கொண்டு அனைத்துமே இங்க விற்பனை தருகிறது. இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில நடக்கிற சந்தை. அப்படியே உள்ள போனோம்னா இந்த துணி சிந்தாமணி ஏரியால இருந்து கொண்டாந்துருக்கிற சட்டை கன்று ஹெச்எஃப் ஜெர்சியில சேர்ற சட்டை கன்றுகள் நல்ல தரமான கன்றுகள் எல்லாமே. ஒரு ப்ரீடிங், அதாவது ப்ரீட் பண்ணி கண்ணு போட்டுதுன்னா தலையீதுலேயே ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடிய கன்றுகள். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். இன்னைக்கு வந்து எத்தனை வந்திருக்கு, விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்த்துருவோம். அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து சந்தைக்கு எத்தனை கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க? 15 வந்திருக்குங்க. 15 எல்லாமே 2 பல் தரது இல்லைங்களா? எல்லாமே 2 பல்லு. கண்ணு பாக்குறக்க பொடி கண்ணுகள்லாம் இருக்க மாட்டிருக்குங்க. பல் போடாத கண்ணுகள் இருக்குங்களா? பல் போடாத 2-3 இருக்குங்க. 3 இருக்கு. ஆமாங்க. எல்லாமே ஜெர்சி ஹெச்எஃப் சார். ஹெச்எஃப் தான். இதெல்லாமே சிந்தாமணி காரிமங்கலம் பிரீடுங்களா? ஆமாங்க, அங்க இருந்து வரது. நல்லா பால் திறன் அதிகமா இருக்கிறது. ஆமாங்க. என்ன ரேட்ல இருந்து நீங்க ஸ்டார்டிங் வருதுன்னா? 25 இருந்து 40 வரைக்கும் இருக்குங்க. 25 ரூபாயில இருந்து 40 ரூபாய் மட்டும் பேசினா அனுசரிச்சு தருவீங்க. கட்டுப்படியார வளையா? ரைட் சார். சரி சரி. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 15ங்க. 15. சரி ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் இன்னைக்கு சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? அதான் சூப்பர் கண்டா வாங்கலாம்ங்க. சூப்பர் கண்டா வாங்கலாம். ஆமாங்க. மதுரைக்காரரா நீங்க? மதுரைக்காரரா? ஆமாங்க. கண்டுன்னு வரும்போதே நான் நினைச்சேன் மதுரையா இருக்கு. மதுரையில எங்கிட்டுங்க? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல். சரி ஓகேண்ணா. அப்படியே காலை நம்பர் தர முடியுமா, இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வார வாரம் வரும். வார வாரம் வருவீங்க. டீ கடை பக்கத்துலயே இருப்பீங்க. 25 ரூபாயில இருந்து 40 வரைக்கும். 40 வரைக்கும். ஆமா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இதெல்லாம் என்ன வரும்? இந்த செவலை 30 ரூபா வரும். 30 ரூபா வரும். 2 பல்லுங்களா? 2 பல்லு. அந்த மொட்டை 35 வருங்க. 35 மொட்டை மாடு. ஆமாங்க. சரி ஓகே. ஓகே. ரைட். 25 ரூபாயில இருந்து 35 40 ரூபா தரத்து மட்டும் இருக்குன்னு இருக்காங்க. இதெல்லாமே நல்ல பெரிய மொட்டை மாடு. அப்படி அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு வந்து விற்பனையில எப்படி போகுது? இன்னைக்கு ஒன்றும் சரியில்லைங்கண்ணா. இன்னைக்கு சரியில்லை. எல்லாம் அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரி நிக்குது. தடுக்கம். எத்தனை கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க? ஆனா 17. எத்தனை விற்பனை ஆயிருக்கு? 2 தான் வித்துருக்கீங்களா? மணி 10க்கு மேல ஆகுது. நீங்க கல்யாணம் முகூர்த்தம் யாரும் வரல. முகூர்த்தம் காட்டி யாரும் அதிகமா வரல. சரி சரி. எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருதுண்ணா? 35க்கு மேல. 35 கீழே இல்ல. 35 கீழே இல்ல. எல்லாமே 2 பல் 4 பல் தரத்துலீங்களா? எல்லாம் 2 பல்லு 4 பல்லு. இதெல்லாம் தலையத்துல எத்தனை பால் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இதுலயே 10 மேல கறக்கும். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.
இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இங்க பண்ணாலும் பண்ணலாம். எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? சிந்தாமணி, காரியமங்கலம், இளமங்கலம் இது எல்லாமே போவீங்க. அப்படி நம்பர் தர முடியுங்களா? சொல்லுங்க. 26 10 545. 545. பேர்னா? குமார். குமார். சரி, ஓகே. தேவைப்படுறவங்க அலைபேசி தொடர்பு வந்துட்டு நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கணும் நண்பர்களே, மன திருப்தியோட. எந்தெந்த சந்தைக்கு போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது போக சட்டையில சேர 3 கட்டு பிடிச்சிருக்காரு அண்ணன். அது போக பொடிக்கன்றுகளும் இருக்கு. அப்படியா? 2 அது போக பொடிக்கன்றுகளும் இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? ஒரு 6. 6. அந்த பெரிய கடாரி உங்களுதா? பெருசு அது இல்ல உங்களுது. அவரு கடை உங்ககிட்டயே ரேட்டு கேட்டு சொன்னாரு. அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறீங்களா? சொல்ல சொன்னியா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? இந்த பொடிக்கண்ணு என்ன ரேட்டு வருங்க? எல்லாம் 10 12. செவல சட்டை பால் கண்ணாட்டு இருக்குதுங்க. பால் கண்ணால் எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 6 மாசம் இருக்கு. என்ன விலைங்க வரும்? எல்லாம் 10 ரூபாயில மேல. 10 ரூபாய்க்கு மேலதான். எல்லாமே 6 மாசம் கண்ணுதான். ஜெர்சிங்களா? ஆமா, எல்லாமே ஜெர்சி 6 மாசம் கண்ணு. இந்த வாரம் வந்து 10 ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பேசுன அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கய்யா. ஒரு கண்ணு பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்து வந்தால பிரிச்சுட்டாரு. நம்ம ஐயா 2 பேர் வச்சிருக்காரு. ஐயா வணக்கம். இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க ஐயா? விற்பனை எல்லாம் கொஞ்சம் சோம்பல் தானுங்க. முகூர்த்த நாளுங்காட்டி கூட்டத்தை காண மாட்டிருக்கு. முகூர்த்த நாளுங்காட்டி கூட்டம் இல்லையா? சரி, 2 கண்ணு வச்சிருக்கீங்க. என்ன விலைக்கு வரும்? 2 ரூபா சொல்லுங்க. 10 ரூபா ரேஞ்ச் வரும். எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? இன்னும் ஒரு 6 மாசம் கண்ணு இருக்கு. 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கு. வீட்டுக்கு ஏத்த மாடு. சரி, சரிங்க ஐயா. இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கூட்டம் அதிகமா இல்ல. கண்டுகள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பாக்குறேன். வந்துருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இங்க போட்டுருவோம். சரி சரி. இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா அப்படியே சந்தையில பாக்குறாங்க. வணக்கம். வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? விற்பனை ஒரு மாதிரியே போகுதுண்ணா. ஒரு மாதிரியே போகுதுங்க. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? ஆனா இன்னைக்கு வந்து 17ங்கண்ணா. 17. ஆமாங்க. எத்தனை கைவசம் இருக்குங்க? கைவசம் வந்து 4 3 7 10 இருக்குது. 7 கொடுத்துருக்குது. 10 உருப்படி அப்படியே இருக்கு. 7 கொடுத்துருக்குது. சரி, இந்த கடாரி என்ன ரேட்னா வரும்? அண்ணா இதுங்களா 55 ரூபா சொன்னா. 2 மாசம் டெஸ்ட். 2 பல்லு டெஸ்ட் மாடுனால உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா. இது டெஸ்ட். இது 2 மாசம் கேரண்டி பார்த்தாச்சுங்க. 55 ரூபா சொன்னா 50 ரூபா கொடுத்துடலாங்க. 50 ரூபா கொடுத்துடலாம். பல்லுனா 2 பல்லுண்ணா. 2 பல் தான். மாடுனால நெட்டு நீளமான மாடு. சரியான மாடு, முரட்டு மாடு ஆகுங்க. அது அந்த அது டெஸ்டிங்களா இல்ல அது அதெல்லாம் நார்மல் தான். அதெல்லாம் 2 பல் தரங்களா? இது 2 பல்லு. இது இன்னும் பல்லே ஓடலையும். இன்னும் பல்லே போடல. பல்லே ஓடல. எத்தனை பல்லுங்க? இதுனா 2 பல்லு தான். இது இன்னும் பல்லே ஓடலைங்க. இது 55 ரூபா சொன்னாங்க. 55. நல்ல பெரிய கடாரியா வரும். நல்ல கடாரிங்க. ஒரு 49 ரூபான்னு அது கொடுத்துடலாம். 49 ரூபான்னு கொடுத்துடலாம். இந்த செவலை எதுனா? இந்த செவலை சட்டை இதுங்களா? இது செவலை கருப்பு 2 மிக்சிங் தான். 2 மிக்சிங். அத செவலை கருப்பு. ஆமா, 2 பல். 2 பல் தரோம். 35 ரூபா சொன்னாங்க. 30 ரூபான்னு கொடுத்துடலாம். 30 ரூபான்னு கொடுக்கலாம். இது இந்த ஜெர்சி. ஜெர்சிங்களா? இது 2 பல்லுங்கண்ணா. இது 32 ரூபா சொன்னா 27 ரூபான்னு கொடுத்துடலாம். 27 ரூபான்னு கொடுக்கலாம். அங்க இருக்கிறதெல்லாம் என்ன ரேட் வருது? அது அந்த ஜெர்சிங்களா? அது பல் போடலைங்க. பல் போடாது. அது 29 ரூபா வருது. அந்த ஜெர்சி எல்லாம் பேசிக்கா 25 ரூபாய்க்கு மேலதான் ஸ்டார்டிங். ஸ்டார்டிங்கே 25 இருந்து 50,000 வரைக்கும் இருக்கு. 50 ரூபா விட்டு இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா இங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம்ண்ணா. சரி, ஓகேண்ணா. இது போக கட்டுத்தரையில எத்தனை மாடுகள் இருக்கும்? எல்லாமே ஏத்திட்டு வந்துட்டாங்க. எல்லாமே ஏத்திட்டு வந்தாங்க. சரி, ஓகே. ரொம்ப நன்றி. அப்படி இதுல வந்தோம்னா பால் வச்சிருக்கேன். அண்ணா வணக்கம். இன்னைக்கு எப்படி போகுதுங்க விற்பனை எல்லாம்? சுமார் தானா? சுமாரா? முகூர்த்த நாள் காட்டி கூட்டம். ஆமாண்ணா, நேற்று முகூர்த்தம் காட்டிங்க, கடைசி முகூர்த்தங்களா, அதனால விற்பனை ரொம்ப சுலபம், கம்மியா தான் விக்குதுங்க. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க? ஆனா நான் இன்னைக்கு ஒரு 9 கொண்டு வந்தேண்ணா. 9? ஆமாங்க. எத்தனை கைவசம் இருக்குண்ணா? ஆனா இன்னும் 4 இருக்கு வேணா.
4 தான் இருக்கு. ஆமா 5 கொடுத்துருக்குங்க. இந்த பொடிக்கண்ணு என்ன ரேட்னா வரும்? ஆனா இது 5 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. 5 ரூபாய்க்கு ஆமா கேக்குறாங்க. 6 ரூபா வந்தா கொடுத்துருவோங்க பல் பொல்லு. 6 ரூபா வந்தா கொடுத்துருவோம். 6000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்களா? ஆமாண்ணா 6 ரூபாயில ஸ்டார்டிங் பல் பொல்லு. இந்த ஜெர்சி ஏழு உங்க நோட்டத்துக்கு கீழே வேண்டாம் மேல வேண்டாம் மேல் கடை மேல ஏழுங்க. இது என்ன ரேட்னா வரும்? இல்லண்ணா இந்த பொல்லு இல்ல போ. என்னாச்சுன்னா அந்த கடாரி முடிஞ்சுதா? முடிஞ்சுண்ணா 19500 கொடுத்துருக்கேண்ணா. 19500. ஆமா கடாரி நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுங்க. இன்னும் பல்லு பொல்லிங்க நல்லா கிடையாதுங்கண்ணா. 19500க்கு விலை முடிச்சிட்டாங்க மாமா. அவர் மேல கொடுத்துருவோம். ஆனா இதெல்லாம் அண்ணா இந்த கடாரி ஆனா இது வந்து 10 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. ஏன்னா வாங்கிங்க பெரிய கடை இருக்கு 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. சரி அங்க இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தானுங்க. அதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வரும்? ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது 6 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் 30 ரூபா வரைக்கும் இருக்குதுண்ணா. அந்த லாஸ்ட் இந்த கோடு அதெல்லாமே உங்களுக்கு தான்? ஆமாங்கண்ணா. டோட்டலா அது நான் வேற பார்ட்டிங்க நம்ம பார்ட்டி தாங்க. எல்லாம் ஒரே ஏரியா தான்? ஒரே ஏரியா கண்ணுங்க. சரி ஓகேண்ணா. சரிங்கண்ணா. இது எல்லாமே பிச்சப் கடாரிகள் 6 ரூபாய் 30 ரூபாய் ரேஞ்சு மட்டும் இருக்குன்னு இருக்காங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி அருமையான விலங்கணுகள் கொண்டு பால் கண்ட்ரோல் கொண்டு இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு அந்த மாதிரி ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? புளியம்பட்டிங்க. புளியம்பட்டி. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 46. 46. விற்பனையில எப்படி போகுதுங்க ஐயா? ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருதுங்க ஐயா? 20 ரூபாயில இருந்து 5 ரூபாயில இருந்து 35 ரூபாய் வரைக்கும். 5 ரூபாயில இருந்து 35 ரூபாய் மட்டும். எல்லாமே எச்சப்புங்களா? எச்சப்பு ஜெர்சியில சேர்றது. போடி கொம்பு போடி கொம்பு எல்லாமே இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு தான்? ஆமாங்க. சரி சரி. அந்த பொடிக்கண்ணெல்லாம் என்ன விலை வருங்க? இந்த லாஸ்ட் 12 ரூபா 13 ரூபா 12 ரூபா 13 ரூபா ரேஞ்சுக்கு. ஆமா. சரி சரி. இந்த மாதிரி மாடுகள் கண்ட்ரோல் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் தர முடியுங்களா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தாலும் வாங்கலாம். நம்பர் கொடுக்குறேன். அங்க வேணா நம்பர் வேணா கேட்டு. சரி அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 73 73 39 54 79 61 79 69. சரி இந்த செவல சட்டை என்ன ரேட் வரும்? 61 61. இந்த செவல சட்டை என்ன விலை வருங்க? இதுங்களா? இது 33 ரூபா வரும். 33. சரி ஓகேங்க ஐயா. சரி. அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா எருமை கண்ணு கொண்டாந்துருக்காங்க. எருமை கண்ணு ஒண்ணு என்ன விலை வருதுன்னு தெரியல. வீடியோ எடுத்துக்கலாமா? எல்லாமே கோணா கண்ணுன்றாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? சில்லூர்ல வரோங்க. இப்ப வந்து எத்தனை கண்ணு நீங்க கொண்டாந்தீங்க? கோணா கண்ணு 4 கொண்டாந்துங்க. 4 கொண்டாந்துருக்கீங்க. ஆமா. இப்ப எருமை கன்றுல கிடைக்கிறது ரொம்ப ரேரா இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்று என்ன ரேட்னா வரும்? ஒவ்வொன்று கண்ணு 4 போய் 80 ரூபா சொன்னோம். 4 சேர்ந்து 80 ரூபா சொல்றீங்க. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா அது? இது கண்ணு இது வந்து 10 மாசம் இருக்கு. 10 மாசம். அது 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் 10 மாசம் கண்ணு. ஆமா. இதுலயே வந்து கிடாரி கண்ணு வேணா கிடைக்குங்களா? பொட்டை கண்ணு கடாரி வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். நீங்க எப்படி எருமை மட்டும் தான் வியாபாரம் பண்றீங்களா? இல்ல நாட்டு மாடு வியாபாரம். நாட்டு மாடு புதுசா வாங்குறோம். ஆமா ஆமா. சரி ஓகே. இந்த மாதிரி எருமை கன்றுகள் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் இருந்தா சொல்ல முடியுமா? அப்படியே சொல்லிருங்க. 944 27 26 946. இதுலயே வந்து கண்ணு எருமை எல்லாம் கிடைக்கல. கண்ணு எருமைன்னு சரி கண்ணு எருமை வாங்கிக்கலாம். கிடைக்கிற சார் வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி. இது என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? ஒரு 75 கொடுத்துடலாம். 75னா கொடுக்கலாம். சரி ஓகே அண்ணா. எதுக்கு ஒரு தடவை உங்க நம்பர் சொல்லிருங்க. 944ங்க 27 26 960. உங்க பேருங்க? பழனிசாமி. பழனிசாமி. சரி ஓகே. பொடிக்கன்றுகள் நிறைய வரத்து இருக்கு. 6 ரூபாய்க்கு ரேட் ஸ்டார்டிங் இருக்காங்க. இதெல்லாம் ஜம்ப் இருக்கு. கருப்பு சட்டை சேர்ற அம்சமான கண்ணு. சரி ஓகே. பொடிக்கன்றுகள் இருந்தாலும் இங்க சந்தைக்கு இருந்தா வாங்கிக்கலாம். எல்லாமே பாக்குறது சும்மா அழகு.
அண்ணா வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க விற்பனையில? மூணு. ஆமாங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? ஒரு வருஷம் கண்ணுங்க எல்லாம். ஒரு வருஷம் கண்ணு எல்லாமே ஜெர்சிங்களா? நல்லா ஜெர்சி. என்ன ரேட்னா வருது இந்த ஒரு வருஷம் கண்ணு? ஒரு வருஷம் கண்ணு நாங்க 22 ரூபா சொன்னா 17, 16, 18 கேக்குறாங்க. 16, 17 தான் கேக்குறாங்க. சரி சரி. அதெல்லாம் அதுதான் நல்லா ஒரு ரேட் தான் சொன்னோம். எல்லாம் அதே ரேட்டு தான். சரி, இந்த மாதிரி கன்று வேணா இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். நீங்க ரெகுலரா வந்துருவீங்களா? வாரம் கட்டிக்கலாம். நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? நாங்க செட்டிமலை திட்டுப்பாறை காய்கறி. திட்டப்பாறை. சரி 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 ஓகேண்ணா. இது 14 ரேட்னா கொடுக்குற மாதிரி ஐடியா பண்றீங்க? ஆவரேஜ் 17, 3 30 ரூபா. 17 தான் கொடுக்கலாம். ஆமா. சரி ஓகே. ஒன்றும் 17 ரூபா ரேஞ்சுனா கொடுக்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்றாங்க. இந்த மாதிரி நேர்ல வந்து பேசும்போது விலை கொஞ்சம் அனுசரிச்சும் வாங்கிக்கலாம். நல்லா கன்றுகள் பார்க்க எல்லாமே ஜம்முன் இருக்கு. ஓகே, இந்த பதிவு வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம். சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு, அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு, ஆடு மாடுக்குன்னு சேனல் உண்டு. சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை, என்ன வாரி விற்கிறாங்க, என்ன விலைக்கு விற்கிறாங்க, எந்த சந்தை போனால் கம்மியாக ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க.